ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கோம் அஸ்வந்த்க்கும் கவிக்கும். வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியில் நிறுத்திட்டு அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வந்தது எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். பிடிச்சிருக்கா? குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மனதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அஸ்வந்த் கவி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா அஸ்வந்த்க்கு சைக்கிள் எப்படி ஓட்டணும்னு கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு அவரும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சைக்கிளை பார்த்தா யாருக்கு தான் ஓட்டாத இருக்க முடியும், அதே தான் அவருக்கும். குட்டீஸோட நம்ம சின்ன வயசில் ஓட்டின ஞாபகம்லாம் நமக்கு நிறைய வரும். அவர் ஓட்டுறதை பார்த்துட்டு எனக்கும் ஆசை வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஓட்டுறது கொஞ்சம் பிக்கப் பண்ண சிரமப்பட்டு நான் நிறைய வருஷம் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டி நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. எனக்கு என்னோடய தம்பியும் நானும் இன்னும் நினச்சிட்டு சிரிப்பேன். நான் சைக்கிள் ஓட்டின டேஸ் எல்லாம் நினச்சிட்டு, ஏன்னா அவ்வளோ மெமரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்வந்த்க்கு வந்து அவர் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தா அவர் கால் பார்த்திங்கன்னா அஸ்வந்த்க்கு எட்டலை. அப்புறம் வந்து அவனால் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சைக்கிள் தான் அவன் 2 விதமான சைக்கிள் வந்து வச்சுருந்தான். அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த லெவல் சைக்கிள், இது பெரிய சைக்கிள். ஸோ அதனால் அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல. இனிமேல் தான் வந்து பிக்கப் பண்ண வைக்கணும் அவனை. பாருங்கள், ஹேண்டில் பாரை பிடிக்க தெரியல, சாஞ்சிக்கிறான். நிறையா வந்து அவனுக்கு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கவி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவளும் ஃபஸ்ட்டு தடுமாறினா. அதுக்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணிட்டேன். ஏன்னா அவள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பெரிய சைக்கிள் 2 சைடு வந்து வீல் வச்ச சைக்கிள் ஓட்டியிருக்கா. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் புது பொருள் வாங்கினாலே குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கமே வராது. அதே தான் அஸ்வந்த்துக்கும். சீக்கிரம் முழிச்சிட்டு பாருங்கள் 5:30க்கெலாம் முழிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு பாருங்கள் சைக்கிள் வந்து ஓட்ட முடியலனாலும் நான் வந்து தள்ளிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். பாருங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டான். அவர் பார்த்திங்கன்னா ஜாக்கிங் பண்ணிகிட்ருக்காரு. மார்னிங்னால கொஞ்சம் வந்து ஜில்லுன்னு காற்று இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஜில்லுன்னு காற்று பார்த்திங்கன்னா பட்டது அப்படின்னா எனக்கு தும்மல் வந்துடும். அப்புறம் தலையில் நீர் கோத்துக்கும். ஸோ அதனால் வந்து தலைக்கு வந்து ஷால் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. எனக்குமே அப்படி தான் புது பொருள் எதாவது வாங்கிட்டு தூக்கமாக நெக்ஸ்ட் டே அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஈகராக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஈகராக இருக்குன்னு சொல்லுங்கள். அதை நான் வந்து மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா சப்பாத்தியும் அப்புறம் எங்களுக்கு பூரியும் வந்து மாவெல்லாம் அந்த கோதுமை மாவு எடுத்துகிட்டு வந்து இங்கேயே பிசைஞ்சு இங்கேயே உருட்டிகிட்ருக்கேங்க. ஏன்னா அஸ்வந்த் வந்து சைக்கிளை வந்து தள்ளிகிட்ருக்கான். கவி என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி ஸ்கூல் வந்து லீவுங்கிறனால கவி வந்து தூங்கிட்டு இருக்கா. பாருங்கள், முடிச்சுட்டு வந்துட்டு ஹாய் சொல்கிறாங்க 2 பேரும். இப்போ வந்து கவி ஓட்டுறனால கவி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதனால் வந்து அஸ்வந்தை பின்னாடி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கா. பாருங்கள், சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாவ. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டுறா, நல்லாவும் ஓட்டுறா. அஸ்வந்த்க்கு பின்னாடி உட்காந்துட்டு போகிறது ரொம்ப ஹாப்பியாகிட்டேன். எப்படி பிடிச்சிட்டு போகிறான் பாருங்கள். அவனுக்குமே வந்து கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்கனால ஒத்துக்காதுன்னு ஸ்வெட்டர் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா சம்மரில் சொட்டரான்னு நினைக்காதீங்க. இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ. இது அன்றைக்கே வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ. பாருங்கள், எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நல்லா கவி பார்த்திங்கன்னா நல்லா ஓட்ட ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக ஓட்டுறேன். நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓட்டுறான். அஸ்வந்த் வந்து ரொம்ப கொஞ்சம் ஓட்ட முடியாதனால கொஞ்சம் டல்லாகிட்டான். சரி, அதனால் வந்து அவனுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அவனுக்கு இன்னொரு குட்டி சைக்கிள் வாங்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து மொட்டை மாடி நிறுத்திட்டோம். பழைய அந்த இன்னொரு சைக்கிள் இருக்குல்ல, அதை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அவன் பாருங்க எவ்வளோ ஆச்சரியமாயிட்டான். அஸ்வந்த்க்கு ஒன்றுமே புரியல. சைக்கிள் ஓட்டலான்னு வந்தான். ஆனால் அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சைக்கிளாக வாங்கிட்டு இது வந்து கால் எட்டுது. அதே போல் பார்த்திங்கன்னா 2 சைடு வீல் இருக்க மாதிரி குட்டி பையனால் வீல் இருந்தால் அவன் பேலன்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சைக்கிள் வாங்கிட்டான். அவன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு ஒன்றுமே புரியலங்க. பாருங்கள், ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே அப்படி தானே இருக்குது. பிக்கப் பண்ணுற சைக்கிளை தள்ளுறதுக்கே ரொம்ப வந்து பாருங்கள் அமுத்தவே முடியல. இவ்வளோ ஸ்லோவாக அமுத்துறான் பாருங்கள். அதனால் ஹாப்பி ஆகிட்டான். பாருங்கள் எப்படி ஸ்லோவாக ஓட்டுறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்லோவாக ஓட்டுறான். எங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இதாக இருந்தது. இதில் வேறு பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டுலாம் ஓட்டினான். ஒரு கை விட்டுட்டு அந்த மாதிரிலாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கவி நானும் இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், சைக்கிள் எப்படி கண்ணா பின்னான்னு ஓட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் நல்லா கொஞ்சம் நேரம் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓட்டிகிட்டு இருந்தேன்.
ஸோ அஸ்வந்த் நானும் வந்து ஓட்டிகிட்டே இருந்தோம் ஈவினிங். ஸோ இது வந்து நிறைய நாள் விட்டு விட்டு எடுத்த வீடியோ. அடுத்து வந்து கவியும் அஸ்வந்த், இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. பாருங்கள், அஸ்வந்த் வந்து வேஷ்டி அந்த இதெல்லாம் போட்டுட்டு வந்து சைக்கிள் ஓட்டுற சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.